ஹாய்மா, வணக்கம். மோகனா அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க. ஆனால் அவங்களுடைய அம்மாவோடைய ப்ளவுஸ் தைக்கும்போது மட்டும் ஷோல்டர் வந்து லூஸ் வந்துகிட்டே இருக்குது. அது எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஷோல்டர் லூஸ் அப்படிங்கும்போது உங்களுடைய கட்டிங்கில் தான் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஏன்னா அதை வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து எதுவும் பண்ண முடியாது. சப்போஸ் லூஸ் ஆனதை நெக்குக்கிட்டேயோ இல்லை ஆம்ஹோல்கிட்டேயோ ஏதாவது டைட் பண்ணி வேணால் கரெக்ட் பண்ணலாமே ஒழிய, பர்ஃபெக்டான ஃபிட்டிங் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கட்டிங் போடும்போது தான் அதை வந்து கரெக்ட் பண்ணணும். மேலே ஷோல்டர்கிட்ட நான் வந்து 1/2 இன்ச்சு கட் பண்ண சொல்லியிருப்பேன். அதாவது நெக்கு ரவுண்டு வரைஞ்சதுக்கப்புறம் ஷோல்டர்கிட்ட கட் பண்ண சொல்லியிருப்பேன். அதையும் வந்து நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு இது கட் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணுங்கள். அதே மாதிரி முன்பக்கம் வந்து கிராஸாக வந்து கட் பண்ண சொல்லியிருப்பேன். அதையும் கட் பண்ணுங்கள். இது வந்து பேசிக்காக நான் எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நீங்கள் நெக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லோ பண்ணாதீங்க. கரெக்டான பாடி சைஸ் இருக்கவங்களுக்கு தான் எவ்வளோ லோ நெக் வச்சு எது பண்ணாலும் கரெக்டாக ஃபிட்டிங் ஆகும். ஓரளவுக்கு உடம்பு சதைப்பிடிப்பாவோ இல்லை முதுகில் கொஞ்சம் சதை, ஆம்ஹோல் கிட்ட சதை அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு வச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும் இறக்கம் வச்சுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரண்ட் நெக் மட்டும் நீங்கள் கொஞ்சம் மேலே வைங்க. அதே மாதிரி ஆம்ஹோலினுடைய ஷோல்டர் அளவை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லா மிஸ்டேக்குமே வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷோல்டர் அளவு கரெக்டாக இருக்கா அதை டிபெண்ட் பண்ணி ஆம்ஹோல் வைக்கிறீங்களா. ஆம்ஹோல் அளவு வைக்கும்போது நான் சொல்கிற அந்த 1/2 இன்ச்சு சேர்த்தி தான் வைக்கணுங்கிறது இல்லை. அவங்களுடைய கை சுற்றளவு பெருசாக வருது அப்படின்னா இன்னும் கூட ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வைக்கலாம். கீழே இறக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய மார்பு சுற்றளவு குறையும். மேலே ஏறும்போது அதிகரிக்கும், கீழே இறங்கும்போது கொஞ்சம் குறையும். அதனால் நீங்கள் வந்து நான் இப்போ சொன்னது ஒன்று, ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்து அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல 1/2 இன்ச்சு கட் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சுக்கு கிராஸாக கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முன்பக்கம் கிராஸாக கட் பண்ணுங்கள். செஸ்ட் ரவுண்டு வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி இறுக்கமாக ரொம்ப டைட்டாச்சு அப்படின்னாலும், இடுப்பு சுற்றளவு செஸ்ட்டுக்கு கீழே ரொம்ப டைட்டாச்சுனாலும் ஷோல்டர் வந்து தூக்கிட்டு தான் இருக்கும். கரெக்டாக சீட்டிங்காக உட்காராது. அதனால் அந்த சைடு அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக இல்லாமல் நார்மலான டைட் ஃபிட்டிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு, ஆம்ஹோலினுடைய உயரம், இதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி சுடிதாருக்கு வந்து கேட்டிருக்கீங்க. ஃப்ரண்ட் நெக்கு கேன்வாஸ் வந்து 4 இன்ச்சு கட் பண்ணி 7 இன்ச்சு லென்த்து வச்சா கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் இல்லாமல் நீங்கள் தைக்கும்போது கண்டிப்பாக அது மெட்டீரியலை பொறுத்து லூஸ் வரதான் செய்யும். அப்படி லூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா உள்ள திக்னஸுக்காக நீங்கள் கிளாத் வந்து வைக்க வேண்டி வரும். அதாவது ரொம்ப சாஃப்ட் கிளாத்தாக இருந்தால் கண்டிப்பாக கேன்வாஸ் வைங்க. காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா உள்ள ஒரு டபுள் லேயர் அல்லது ஒரு சிங்கிள் லேயர் வந்து உள்ள கிளாத் வைங்க. அதுவும் பைப்பிங் வைக்கிறது, பார்டர் வைக்கிறது அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஸ்டிஃபாக இருக்கும். அப்படி இல்லாமல் சும்மா அடித்து திருப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லூஸ் வரும். அப்படி லூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் பிடிக்க சொல்லியிருப்பேன். ஒரு ரவுண்ட் நெக்கு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. அதாவது லைனிங்கில் பிடிங்க, மேல் கிளாத்தில் தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அளவு வந்து 4 இன்ச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் 3.25 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நம்ம கேன்வாஸ் அப்படிங்கும்போது அக்யூரேட்டாக நம்ம என்னென்ன அளவு நினைக்கிறோமோ அந்த அளவு அப்படியே கிடைக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது துணியினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்து முன்ன பின்ன மாறும்போது உங்களுடைய கழுத்து வந்து அகலமாகவும் லூஸாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கழுத்தினுடைய அகலத்தை குறைச்சிக்கோங்க. இறக்கம் வந்து பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் ஆகாது. அகலத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஏன்னா இறக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் ஷோல்டர் அகண்டுட்டே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு சீட்டிங் ஆகாது. உங்களுக்கு கேன்வாஸ் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணியே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி கேன்வாஸ் வைக்க முடியாத பட்சத்தில் உள்ளே வந்து திக்னஸுக்காக ஒரு 2 லேயர் வந்து நார்மலான ஒரு லைனிங் கிளாத்தோ அல்லது வேறு ஏதோ ஒரு வெளியில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாத மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு நெக் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா நெக்கு வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் நெக்குக்கு வந்து நம்ம ரவுண்ட் நெக்காக இருக்கட்டும், பா நெக்காக இருக்கட்டும், நெக் பீஸ் எப்படி கொடுத்து ஹெம் பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நெக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சுடிதாரை பொறுத்த வரைக்கும் நெக்கு வந்து ரொம்ப மெயின். ஏன்னா ஷோல்டர் ஃபால் வர்றதுலேருந்து ஒரு மாதிரி ஷோல்டர் இறங்கி போகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வர்றது எல்லாமே வந்துட்டு கரெக்டான நெக்கினுடைய மெஷர்மெண்ட் இல்லாமல் போகிறது தான். அதனால் அதை வந்து நல்லா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை பார்த்து எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் கேட்குறது வந்துட்டு நான் வந்து வாய்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், அதுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க.
ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நீங்க ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா நான் அதுக்கு எவ்வளோ லென்த்தாக பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ விஷயத்த வந்து என்னால் கண்டிப்பாக டைப் பண்ண முடியாது, அதுக்கான நேரமும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆள் கேட்குற கேள்விக்கான பதில் பல பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் நான் வீடியோவாக போடுறேன். அப்படி நான் வீடியோவாக போடும்போது இதற்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கும். அந்த கேள்விக்கான பதில்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஏன்னா ஒரு டவுட்ஸு எப்படி தைக்கணும் பண்ணணுங்கிறது எல்லாமே அதில் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸ் எல்லாம் வருது. அதனால் ஈஸியாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வாய்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பர்டிகுலராக அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ள நிறைய லிங்க்ஸ் இருக்கும், வீடியோ நம்பர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தயவுசெய்து அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக டைப் பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.